75 ஹார்ட் சேலஞ்ச் டே 32 மார்னிங் ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அமேசிங்கான விஷயம் நடந்து. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு 2 ஃபிங்கர் புஷ்அப்ஸ் வந்து நான் இன்றைக்கி அன்லாக் பண்ணிட்டேன். நம்மளோட சேவலுக்கு வந்து காலில் வந்து அடிபட்டிருந்து. ஸோ அதனால் வந்து அதை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் ஸோ அதுக்கு வந்து மருந்துலாம் வாங்கிட்டு சேவலுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சு. இனி வீட்டுக்கு போனோன்னா ஸோ நம்ம வந்து பகவத்கீதை புக் ரீட் பண்ண வேண்டியது இருக்குது. ப்ரோ ரொம்ப நாளாக வந்து பகவத்கீதை ரீட் பண்ணிட்டுருக்கேன். அதில் நீ தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எதுன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தோடி மகாபாரதத்துலேருந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். மகாபாரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மல் ஹியூமன்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன். எப்படின்னா அதில் வந்து பாலிடிக்ஸ் இருக்கும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான காம்ப்ளெக்ஸான லைஃப்பில் உள்ள பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை கிருஷ்ணர் வந்து எப்படி சால்வ் பண்ணுறாரு, அதுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன ஆன்சர் கொடுக்குறாரு. இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்துக்கு கிருஷ்ணர் வந்து என்ன பதில் கொடுக்குறாருன்னா பகவத்கீதை. பீப்புள் வந்து அதை எப்படி நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஸோ மகாபாரதத்தில் ஒரு தப்பு இருக்குது, மகாபாரதத்தில் அங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, மகாபாரதத்தில் பிரச்சனை. ஆமாம், மகாபாரதத்தில் பிரச்சனை இருக்குது, அதுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பதில் கொடுக்குறாரு. உங்களுக்கு கிருஷ்ணரோட பதிலில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பண்ணலாம். நீங்கள் வந்து மகாபாரதத்தை வந்து தப்பாக இருக்குது நீங்கள் கொஸ்டின் பண்ணுறது, மகாபாரதமே தப்பாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா ஆக்சுவலாக அந்த பகவத்கீதை புக்லேயே வரும். ஸோ மெயினான கான்செப்ட் என்னென்னா அங்கே இருக்க பிரச்சனைக்கு கிருஷ்ணர் என்ன பதில் கொடுக்குறாரு, அதான் மெயினான கான்செப்ட். இதை வந்து டோட்டலாக நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து இதை நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ மகாபாரதத்தில் ப்ரோ அவர் இப்படி பண்ணார்லாம், இவர் இப்படி பண்ணார்லா, ஸோ அதனால வந்து உங்களோட ஹோல் ரிலிஜனே தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிலிஜன் ஒரு கான்செப்ட்டுக்குள்ள நம்ம போனால் இது ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்டோரியாக எடுத்துக்கலாம், இல்லைனா ஹிஸ்ட்ரியாக எடுத்துங்க. ரிலிஜன் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துங்க. பேசிக்காக அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு கிருஷ்ணர் என்ன பதில் கொடுக்குறாரு, அந்த ப்ராப்ளத்தை வந்து கிருஷ்ணர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி நிறைய பேர் மகாபாரதத்தில் கேட்குற இன்னொரு கிராஸ் கொஸ்டின் என்னென்னா, அங்கே தப்பு நடக்குது, கடவுள் வந்து பக்கத்தில் தான் இருக்கார், அதாவது கிருஷ்ணர் வந்து ஏன் அவர் வந்து தட்டி கேட்கல, ஏன் வந்து அந்த பிரச்சனைக்கு அப்போவே தண்டனை கொடுக்கலான்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும் அவங்க வந்து கன்வே பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக இப்போ இருக்க உலகத்தை எடுங்க, நாளைக்கு ஒரு தப்பு நடக்குது, நாளைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் தான் பண்ணணும். ஸோ கடவுள் இருக்கார் இல்லை, அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் முடியுமே தவிர, அவர் பேக்கில் இருந்தால் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர, அவர் ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்காண்டி உங்களோட ஒர்க்கை வந்து பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் கடவுளே வந்து டைரெக்டாக வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சா ஹியூமன்ஸ் எப்படி எவால்வ் ஆகுங்க, இந்த பிளானட் வந்து எப்படி ஒர்க் ஆகும். லைக் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க லைஃபே மொத்தமாக வந்து சென்ஸ், நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மொத்த வாழ்க்கையே வந்து எப்படி இருக்கும்னா டசன்ட் மேக் சென்ஸ். ஏன்னா நீங்கள் வந்து இப்போது கரண்டாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க, நீங்கள் பார்த்த, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உலகம் எப்படி ஒர்க் ஆகுது, அதை வந்து பக்காவாக வந்து அதுக்கு வந்து தேவைப்படுற நாலேஜ், இந்த உலகத்தில் வந்து நீ ஒர்க் பண்ணுறதுக்கு, இந்த உலகத்தில் வந்து நீ மூவ் பண்ணுறதுக்கு உனக்கு தேவையான நாலேஜ் வந்து அதில் வந்து சூப்பராக அழகாக வந்து கன்வே பண்ணியிருப்போம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம வந்து சிவபிரேஸோட சேலஞ்சுக்கு சிவபிரேஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போகிறோம் அண்ட் கொஞ்சம் உசுப்பேத்தி விட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 போடுங்க 21 22 23 24 25 26 27 28 29 30. கிட்டத்தட்ட 30 புஷ்அப்ஸ். அதாவது இது வந்து ஒரு சாதாரண நம்பர் இல்லை. ஆவரேஜ் பாப்புலேஷனுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் போடுறது கூட பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். இப்போது வித்தின் ஃபியூ வீக்ஸ் சிவபிரேஸ் ஆவரேஜ் பாப்புலேஷனெல்லாம் தாண்டி ஓட்டாக அடிச்சு ஒரு 80% இதெல்லாம் தாண்டி 30 புஷ்அப் 10 11 சிவபிரேஸ். அவள் எதுக்கு மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணலன்னு தெரியுமா, எதுக்கு ரீப்ளை பண்ணலன்னு தெரியுமா,
அவள் எதுக்கு ஒன்றை விட்டுட்டு போனா உன்னை பார்த்தா சிரிக்கா. ஜெய் பாகுபலி. மேகடா. டைம் இப்போ வந்து கரெக்டாக 1 PM இருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு மீலை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன சாப்பிட போகிறேன்னா, ஸோ புளியோதரை, அதில் வந்து கொஞ்சம் போல் நிலக்கடலை எங்கள் அம்மா போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இது என்னது, பொட்டேட்டோ பொரிச்சு வச்சுருக்கு, உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கு. அடுத்து கொஞ்சம் ஊறுகாய். சாப்பாடில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகிட்டு. ஸோ இதான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன். நான் போகிற வந்து ஒரு வீடியோவில் வந்து எப்படி என்னால் வந்துட்டு ரொம்ப நார்மலான ஃபுட்ஸ், இதில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் போல் ஆயில் இருக்குது, இதில் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து ரொம்பவே கம்மியான அளவு தான் இருக்குது. இதை மாதிரி ஒரு ஃபுட்டை கன்சியூம் பண்ணி என்னால் வந்து ஸ்டில் எப்படி ஒரு நல்ல ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது, எப்படி என்னால் வந்து ஒரு நல்ல ஃபிசிக்கை அட்டைன் பண்ண முடிஞ்சுன்னு நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் செப்பரேட்டாக. கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட். ஈவினிங் போல் தூங்கி எழும்பி பார்த்தா ஸோ நமக்கு காய்ச்சல் வந்துட்டு, அதனால் மெடிக்கல் போய் ஒரு 3 டேப்லெட்டாக வாங்கியாச்சு. ஸோ சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய டைம். ஸோ ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து ஸோ ஃபீவர்னால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ காய்ச்சல் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை. ஸோ நம்ம வந்து ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ண போகிறதில்ல. அதே சேம் டைமில் ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் வந்து பண்ணுற அவ்வளோத்துக்கு என்கிட்ட எனர்ஜி தெம்பு எதுவுமே இல்லை. ஸ்டில் ஸோ எனர்ஜி தெம்பு எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணி என்னோடய ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அங்கே போவோம் ஒர்க் அவுட்டுக்குள்ளே. Over the edge, feel like I'm floating through the air. The pain I felt is paid for, all is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing in. Break out, I've got to see. Spent all my life holding all of it closely. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless. Burning the bridge that keeps us. I'm here and I'm feeling fearless. Exaggerated, that's what you assume.